ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் பிரியாணி 8 கிலோ சீரக சம்பா அரிசி, 10 கிலோ சிக்கன், இதை வச்சு தான் நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 8 கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம 2 லிட்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது ஆயில் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. பட்டை நான் 15 கிராம் சேர்த்துருக்கிறேன். கிராம்பு 8 கிராம், ஏலக்காய் 8 கிராம், ஸ்டார் அனீஸ் 2-3 பூ சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. வெங்காயம் நமக்கு நல்ல பொன்னிறமானதும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 8 கிலோவுக்கு 800 கிராம் பூண்டும் 400 கிராம் இஞ்சும் நான் சேர்த்துருக்கிறேன். இதை ஒன்றா அரைச்சி நான் சேர்த்து வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு இஞ்சி பூண்டோட நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறினதும் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 8 கிலோவுக்கு 80 கிராம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. மிளகாய்த்தூளும் இஞ்சி பூண்டும் நல்லா சேர்ந்து வதங்கி நமக்கு நல்ல கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஹோம்மேட் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹோம்மேட் பிரியாணி மசாலா எப்படி செய்யுதுன்னு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு பாருங்கள். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதுக்கப்புறமா கடையில் வைக்கிற பிரியாணி மசாலாவை கிலோவுக்கு 10 கிராம் வீதம் நான் 80 கிராம் சேர்த்துருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை 1/600 தக்காளியை நான் புதினா அரைக்கட்டு, கொத்தமல்லி அரைக்கட்டு, சின்ன வெங்காயம் 1 கிலோ இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 லிட்டர் அளவு நம்ம தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா கிரேவி டைப்பில் நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஒன்றும் அவசரப்பட வேணாம். அவசரப்படாமல் நம்ம அழகாக நம்ம பொறுமையாக அந்த பிரியாணி செய்யலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் வெஜிடபிள் ஆரோமேட்டிக் பவுடர்னு விற்கிது கடையில். நீங்கள் அதை கேட்டு வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். இப்போது நம்ம 10 கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணி 2 வதக்கிக்கலாங்க. அதோட ஜூஸ்லாம் நமக்கு அந்த பிரியாணி அந்த எசன்ஸ் அப்படியே ஃபுல்லாக இறங்கும், சிக்கனோட எசன்ஸ்லாம். இந்த மாதிரி நம்ம ஒரு 2 நிமிஷம் 2 to 3 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாங்க. உங்களுக்கு அப்படியே ஆயில் பிரிஞ்சு வரும், பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 அப்படிங்கிற விதத்தில் நான் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா கொதிக்கணும். நமக்கு சிக்கன்லாம் நான் மீடியமான பீஸ் தான் போட்டிருக்கேன். ஒரு சிக்கனை 12 துண்டாக கட் பண்ணது, முழு சிக்கனை ஒரு சிக்கனை 12 துண்டாக கட் பண்ணது தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துப்போம். ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் ரைஸ் போட்டுக்கலாங்க. ரைஸை ஊற வச்சு நான் வடிகட்டி வச்சுட்டேன். முன்னாடியே பிரியாணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ரைஸை ஊற வச்சுட்டேன். இப்போ 1க்கு 1.5 வீதம் ரைஸ் தண்ணி ஊற்றி கொதிச்சுட்டு நம்ம ரைஸை போட்டோம். இந்த சீரக சம்பாவை பொறுத்தளவில் நீங்கள் பயப்படாமல் கிண்டலாம். ரைஸ் உடஞ்சிரும்னு பயப்படவே வேணாம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இந்த ரைஸும் இந்த வாட்டர் லெவலும் ஈக்குவலாக வந்துகிட்டே இருக்குங்க. சூப்பராக கலர் வந்துருக்கு பாருங்கள். நீங்கள் வீட்டில் செய்யும்போதும் இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு இதையே ஃபாலோ பண்ணுங்கள். சொன்ன மெத்தடு, சொன்ன ரேஷியோவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அருமையான பிரியாணி கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தம் போட போகிறோம். இந்த லெவலில் நம்ம வச்சுட்டு கொஞ்சம் அவ்வளோதான். தண்ணியும் நமக்கு லெவல் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் தம் போடுறேன். தந்தூரிலேருந்து கொஞ்சம் நெருப்பு எடுத்துகிட்டு நான் சுத்தமாக ரவுண்டாக ரிங் மாதிரி அடித்து விட்டுறேன். பாருங்கள், ரிங் மாதிரி அடித்து விட்டுட்டு 20 நிமிஷம் தம் போட போகிறோம். ஆனால் நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணுறது அரை மணி நேரம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் நமக்கு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். பாருங்கள், சீரக சம்பா அரிசி அப்படியே பொலன்னு கொட்டுது. இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அருமையாக வந்திருக்குங்க. சூப்பரான டேஸ்ட்டில் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்து கடைசியாக கிளறி விட்டுக்கலாங்க, அந்த வாசனைக்காக. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி பிரியாணி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.